Hi and hello everyone. Welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல் வந்து செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கலாஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். காக்னிட்டிவ் எபிலிட்டி, அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட்டு, மோட்டிவேஷன், ஆப்டிடியூடு, ஆட்டிடியூடு, வேல்யூ சிஸ்டம், இது போக க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஸ்லோவோட ஹையரார்கிக்கல் தியரி ஆஃப் ஹியூமன் நீட்ஸும் அச்சீவ்மெண்ட், மோட்டிவேஷன் அண்ட் அதனுடைய தியரிஸ். ஓகே, ஸோ அதை மட்டும்தான் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வந்துட்டு மேஸ்லோவோட என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையரார்கிக்கல் தியரி ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஹையரார்கிக்கல் அப்படின்னு சொன்னாவே கீழேருந்து மேலே போகிறது. ஸோ ஃப்ரம் 0 to 5 அதுதான் வந்து ஹையரார்கிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் நிலையிலிருந்து மேம்பட்ட நிலைக்கு போகிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது தமிழில் சொல்லணும்னா மாஸ்லோவின் மனித தேவைகளின் படிநிலை கோட்பாடு. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம ஆப்ரஹாம் மேஸ்லோ இவரோட ஃபுல் நேம் வந்து ஆப்ரஹாம் மேஸ்லோ. ஓகேங்களா? ஆப்ரஹாம் மேஸ்லோவோட ஹையரார்கிக்கல் தியரி ஆஃப் நீட்ஸ். ஸோ இதை எப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1943 ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ஹையரார்கிக்கல் வந்து 5 ஸ்டேஜஸாக இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி 1960 வந்து 60-70களில் வந்து இதை திருப்பி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோடைய ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்டேஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இதில் வந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த 5 ஸ்டேஜஸ் என்ன, அந்த 5 ஸ்டேஜஸில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எந்த இயரு, யார் ப்ரப்போஸ் பண்ணால், இது எதோட தியரி, மோட்டிவேஷனோட தியரி, எந்த சைக்கலாஜிக்கல் ஆட்ரிபியூட்டோட தியரி இது அப்படின்னா மோட்டிவேஷனுடைய தியரி. இவ்வளோதான் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. So Maslow proposed that human needs are arranged ஹையரார்கி ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ். ஹையரார்கினாவே என்னதுன்னா பேசிக் டு அட்வான்ஸ் தான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, மேஸ்லோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி மோட்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா அதற்கு வந்து என்னதான் பேசிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் நீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ வந்து சொன்ன மாதிரி மோட்டிவேஷனுக்கு காரணம் என்னது, நீட்ஸு. அதாவது இப்போ நான் ஒரு கவர்மெண்ட், இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம வி ஆர் லேர்னிங் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். திஸ் இஸ் அவர் கோல். ஓகே, வி டு கிராக் த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் அப்படின்றது நம்மளுடைய கோல். ஓகேவா? ஸோ இந்த கோலுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், இந்த கோலை ரீச் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், மோட்டிவேஷன் வேணும். அப்படின்னா தான் நம்ம படித்து நல்ல எக்ஸாம் எழுதி அதை வந்து நம்ம கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மோட்டிவேஷனுக்கு என்ன வேணுமா, நீடு வேணுமா. ஸோ இந்த நீடுன்றது சைக்கலாஜிக்கல் நீட்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்கலாஜிக்கல் நீட்ஸாக இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக்கல் நீட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாஜிக்கல் நீட்னா என்னது, இந்த சொசைட்டியில் நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு நீட் தான் ஃபிசிக்கலாஜிக்கல் நீடு. சைக்கலாஜிக்கல் நீட் அப்படின்னா என்னால் முடியணும், நான் ஒன்று எடுத்துட்டேன், நான் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்றது வந்து சைக்கலாஜிக்கல் நீட். எக்கனாமிக்கல் நீட்னா என்ன, நான் வேலைக்கு போனானா எனக்கு காசு கிடைக்கும், நான் காசு கிடைச்சாதான் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், இல்லை என்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும். அதனால எனக்கு ஏதோ ஒரு நீடு தான் என்ன கொடுக்குதான் மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் தான் அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மேஸ்லோ ப்ரொபோஸ் தட் ஹியூமன் நீட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஹையரார்கி ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ்டு. ஸோ மாஸ்லோ என்ன சொல்றாரு, மனித தேவைகள் அப்படின்றது அடிப்படையிலிருந்து மேம்பட்ட நிலைக்கு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன அந்த அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், 1943 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த இதுக்கு வந்து 5 லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்களா, பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய ஹையரார்கிக்கல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அடிப்படை தேவைகள். இது 2 வந்து சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். இதை வந்து செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 5ஐயே திருப்பி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் என்ன வருது அப்படின்னா ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ். ஸோ ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் சார்ந்த தேவைகள் அப்படின்றது தான் ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு, தண்ணீர், உறக்கம், இருப்பிடம், உடை, இதெல்லாமே வந்துட்டு காற்று,
வெளிச்சம், இதெல்லாமே வந்து உடல் சார்ந்த தேவைகள். இது இல்லாம அந்த உடல் வந்து சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து உடல் சார்ந்த தேவைகள். ஈவன் ரீப்ரொடக்ஷன் இஸ் கம்ஸ் அண்டர் பிசியோலாஜிக்கல் நீட்ஸ். ஓகே, சேஃப்டி நீட்ஸ் அப்படின்னா பாதுகாப்பு. ஓகே, உடம்பு வந்துருதுப்பா, அந்த உடம்ப என்ன பண்ணணும், பாதுகாப்பா வச்சிருக்கணும். பாதுகாப்பா வச்சிருந்தேன், இப்போ என் உடம்பு இல்லாம நான் எப்படி படிப்பேன், இல்லை எந்த ஒரு கோலையுமே நான் எப்படி வந்து கொண்டு போவேன் இல்லையா? ஸோ எனக்கு உடல் சார்ந்த தேவைகள், அந்த உடல் சார்ந்த தேவைகள் நிறைவேறினதுக்கு அப்புறம் என் உடம்ப நான் பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படின்றது பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். ஸோ இது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டு, ஒரு குட் ரிசோர்ஸு, ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே வந்து பாதுகாப்பு சார்ந்த தேவைகள்ல வருது. லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், அன்பு மற்றும் சார்பு தேவைகள். அன்பு அண்ட் சார்பு தேவைகள். ஸோ நான் ஓகேப்பா, நான் வந்து நல்லா எனக்கு ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நல்ல வேலை இருக்குது, இப்போ நான் சம்பாதிக்கிறேன் கை நிறைய. பட் நான் அதை யாருக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன்? எனக்காகவே நான் எவ்வளோ நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன்? எனக்குன்னு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இல்லை ஃபேமிலி இருக்கணும், இல்லை என்ன சார்ந்தவர்கள் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த சார்பு தேவை தான் என்னதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், பட் கரண்ட் சினாரியோல நம்ம ஜென்ரேஷன் ரொம்ப பாதிக்கப்படுறது இந்த சார்பு தேவைகள் பொறுத்து தான். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மரியாதை தேவைகள். ஓகேவா? ஸோ நம்ம படிச்சிருப்போம், மனித மனம் வந்து ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ சைக்கிளில் போகிறவன் வந்து டூ வீலரை பார்த்து ஆசைப்படுவான், டூ வீலரில் போகிறவன் காரை பார்த்து ஆசைப்படுவான், காரில் போகிறவன் வந்து நல்ல லக்ஸுரி கார் பார்த்து ஆசைப்படுவான், லக்ஸுரி கார் வச்சுருக்கவன் ஃப்ளைட்டை பார்த்து ஆசைப்படுவான், ஃப்ளைட்டில் போகிறவன் பிஸ்னஸ் கிளாஸில் போகணுன்னு ஆசைப்படுவான், பிஸ்னஸ் கிளாஸில் போகிறவன் தனி ஃப்ளைட் எனக்கு வாங்கணும்னு ஆசைப்படுவான்னு. ஒருத்தனோட இப்போ சைக்கிளில் இருக்கிறவனோட மனநிலைமை எப்படி இருக்கும்னா, எனக்கு ஒரு பைக் வாங்கினா போதும். ஆனால் ஒன்ஸ் பைக் வாங்கினதுக்கப்புறம் அது நிறைவடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் நிறைவடையாது, அதுக்கப்புறம் அடுத்த ஆசைக்கு தான் போகும். அதே மாதிரி இங்கே வந்து உடல் சார்ந்த தேவைகள் நிறைவேறும், உடல் சார்ந்த தேவைகளே நிறைவேறாத போது அதை பற்றி மட்டும்தான் அந்த மனுஷன் மனம் நினச்சிட்டே இருக்கும். ஒன்ஸ் உடல் சார்ந்த தேவைகள் நிறைவேறினதுக்கு அப்புறம் சேஃப்டி நீட்ஸ் பற்றி யோசிக்கும். இந்த உடல் சார்ந்த தேவை அண்ட் சேஃப்டி நீட்ஸ் ரெண்டுமே நிறைவேறினதுக்கு அப்புறம் சார்பு தேவையை பற்றி யோசிக்கும். இது மூணுமே இருக்கும்போது செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ், மரியாதையை வந்து எதிர்பார்க்கும். இந்த உலகத்துல நான் எங்க போனாலும் என்னை அக்னாலேஜ் பண்ணணும், ஏன்னா மதிக்கணும், ஒரு மனுஷனா மதிக்கணும் அப்படின்ற ஒரு மரியாதை தேவையை வந்து எதிர்பார்க்கும். இந்த நாளும் நிறைவடைகிற பட்சத்துல தான் என்னுடைய கோல் என்ன, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னா சுய நிறைவு தேவை. ஸோ இந்த சுய நிறைவு தேவை வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஒருத்தவங்க வந்து நான் வந்து ஜாலியாக வீட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் ஆனால் அவங்களுக்கு தான் நிறைய ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நிறைய பேர் என்னால் வீட்டிலலாம் இருக்கவே முடியாதுப்பா, ஐ குட் நாட் ஸ்பெண்ட் டைம், எனக்கு அப்படி இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலைக்கே போக முடியாத இருக்கும். ஸோ அந்த தேவை நிறைவேறாத போது நம்ம அதை யோசிச்சுட்டே இருப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் இதில் வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்குது. வாட் ஆர் தே அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியணும். ஃபர்ஸ்ட் உடல் சார்ந்த தேவைகள், அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு தேவைகள், அப்புறம் சார்பு, அன்பு மற்றும் சார்பு தேவை, அதுக்கப்புறம் வந்துட்டு மரியாதை தேவை, மரியாதை தேவைக்கு அப்புறம் சுயநிறைவு தேவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நான் இதனுடைய பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து மேஸ்லோவுடைய அந்த ஹைராரிக்கல் நீட்ஸோடைய ஒரு பிக்சர் தான் நான் இப்போ வந்து காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ பாருங்க, நல்லா பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸு, ஃபுட்டு, வாட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபுட்டு, வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபுட்டு, வாட்டர், வார்ம்த், ரெஸ்ட். ஓகே, அண்ட் சேஃப்டி நீட்ஸு, இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பிலாங்கிங்னஸ், செல்ஃப் எஸ்டீம், இது ரெண்டும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உளவியல் சார்ந்த தேவைகள். என்னதான் வந்து நம்மளுக்கு பேசிக் நீட்ஸ் இருந்தாலும் உளவியல் சார்ந்த, நம்ம மனசுன்னு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த உளவியல் சார்ந்த தேவைகள் இது பண்ணால் மட்டும்தான் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீட்ஸான செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இது கம்ப்ளீட் ஆனாலும் அடுத்தது போகும், அடுத்தது போகும், அடுத்தது போகும், அடுத்தது போகும், ஃபைனலாக நம்ம கோலை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்லோவுடைய ஹைராரிக்கல் நீட்ஸ் அப்படின்ற தியரி வந்து சொல்லுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1943 ப்ரப்போஸ் பண்ண தியரி. ஓகே, ஸோ இதை வந்து 1960s and 70s என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
இதை வந்து 8 இதாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வெயிட் அ மினிட். எஸ், அதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 5 படிநிலை கோட்பாடு தான் இருக்கும். இங்கே 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இந்த 8 படிநிலை கோட்பாடாக எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 1960s and 70s இதை வந்து மாற்றுறாங்க. 1960s and 1970s. ஓகே, 1960s ஆர் 1970s இதை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதே தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸு, உடல் சார்ந்த தேவைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி நீட்ஸு, அதெல்லாம் சேம் தான். 3வது பிலாங்கிங் நீட்ஸு, 4வது வந்து எஸ்டீம் நீட்ஸ். இந்த 4மே சேஞ்சஸ் தான், சேஞ்சே ஆயிருக்காது. 5வது நீட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா காக்னிட்டிவ் நீட்ஸ், அறிவு சார்ந்த தேவைகள். அறிவுசார் தேவைகள். ஓகேவா? அதே மாதிரி 7வது வந்து ஏஸ்தட்டிக் தேவைகள் அப்படின்னா அழகுசார் தேவைகள். அறிவு, அழகுசார் தேவைகள். அப்புறம் தான் வந்து சுயசார்பு தேவைகள், சுயநிறைவு தேவை. லாஸ்ட்ல டிரான்செண்டன்ஸ், அதாவது கோலை ரீச் பண்ற ஒரு எல்லாத்தையும் ரீச் பண்ணிட்டு இந்த டிரான்செண்டன்ஸ்க்கு மனசு ரொம்ப கம்மியாக தான் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயமே. இந்த 8th ஸ்டேஜ் வந்து மனுஷன் போயிட்டான் அப்படின்னா அவன் எல்லாத்தையுமே பார்த்துட்டான், எல்லா தேவைகளும் அவனுக்கு வந்து நிறைவேறிச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹையரார்கி, மாஸ்லோவோட ஹையரார்கிக்கல் தியரி ஆஃப் ஹியூமன் நீட்ஸ், மாஸ்லோவின் மனித தேவைகளின் படிநிலை கோட்பாடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன், ஊக்கத்தின் சாதனை ஊக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சாதனை ஊக்கம். அதாவது சாதாரணமா மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து ஒரு கோலை நம்ம ரீச் பண்றதுக்கு போறது. சாதனை ஊக்கம் அப்படின்னா என்னன்னா அப்படிப்பட்ட நம்மளோட கோலே ஒரு சாதனையா இருக்கு, அது செய்ய முடியாத ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்மளை செய்ய வச்சுச்சு அப்படின்னா அது வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் இஸ் இன்டர்னல் டிரைவ் டு எக்ஸல், சக்சீட் அண்ட் அக்கம்ப்ளிஷ் த கோல்ஸ். ஸோ மோட்டிவேஷனாவே உள்ளேருந்து வரும், வெளிலேருந்து வரும்னு சொல்றாங்க. பட் இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் எங்கேருந்து தான் வருமா? இன்டர்னல் மட்டும்தான் வரும். சாதனை ஊக்கம் என்பது சிறப்பாக செயல்பட, வெற்றியடைய மற்றும் இலக்குகளை அடைய உட்சுற்றாக உள்ள தூண்டுதல் ஆகும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். மோட்டிவேஷன் வந்து இன்டர்னலாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். ஆனால் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் என்னவா மட்டும்தான் இருக்கும்? உட்சுற்றாக, இன்டர்னலா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ரெஃப்ளெக்ட்ஸ் பர்சன்ஸ் டிசைர் ஃபார் சக்சஸ் அண்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ இதோட 2 எக்ஸ்ட்ரீம். ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து சக்சஸ் ரேட்டை வந்து சொல்லும், இன்னொன்று வந்து ஃபெயிலியர் ரேட்டை வந்து சொல்லும். இது ஒருவரின் வெற்றியை நாடும் ஆசையும் தோல்வியை குறைக்கும் பயத்தையும் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹை அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன், உயர் சாதனை ஊக்கத்தின் பண்புகள். ஸோ உயர் சாதனை ஊக்கம் இல்லை சாதனை ஊக்கம் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? உயர் சாதனை ஊக்கம் ஹை அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனாலும் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனாலும் ஒன்று தான். ஸோ ஹை அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் வித் ஹை அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா உயர் சாதனை ஊக்கமுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கோல் வந்து நார்மலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 10th படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து சாதாரணமாக ஒரு ஸ்கூலுக்கு போகணும், நான் 11th 12th படிக்கணுன்றது ஒரு சாதாரணமான ஒரு கோல். ஓகேவா? 10th முடிச்சுட்டு நான் 11th and 12th படிக்கணும், இல்லை ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஊக்கம். பட் நான் 10th தான் முடிச்சிருக்கேன், ஆனால் என்னுடைய கோல் வந்து என்னன்னா நான் யூபிஎஸ்சி தட் இஸ் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இடையில எத்தனை படிநிலைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க 11th and 12th படிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்ல டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கணும், டிகிரியில் நல்லபடியாக படித்து முடிக்கணும் அரியர் இல்லாமல். இதெல்லாமே ஒரு வயசு. ஏன்னா குரூப் 1க்குலாம் வந்து ஏஜ் பார் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வயசுக்குள்ளே அவங்க பண்ணணும், கோச்சிங் போகணும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், மெயின் கிளியர் பண்ணணும், இன்டர்வியூ கிளியர் பண்ணணும் அப்படின்றதுலாம் இது ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ அவங்களுடைய கோல்ஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்? சேலஞ்சிங் கோல்ஸாக இருக்கும், நார்மல் கோல்ஸாக இருக்காது. சவாலான இலக்குகளை நிர்ணயிக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க.
ப்ரிஃபர் டாஸ்க் வித் மாடரேட் டிஃபிகல்ட்டி, மிதமான சிரமம், ரொம்ப மிகுந்த சிரமம் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ மாடரேட் டிஃபிகல்ட்டியில் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீக் ஃபீட்பேக் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபீட்பேக் எதிர்பார்க்குறாங்க. இப்போ சாதாரணமான மோட்டிவேஷனில் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவோம், வேலையை முடிப்போம், முடிச்சிருவோம், அவ்வளோதான். ஆனால் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனில் இன்டர்னல்லேருந்து தான் வரும். அவங்களோட கோல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி மாடரேட் ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஃபீட்பேக் எதிர்பார்த்து அந்த ஃபீட்பேக்கில் அவங்க செஞ்ச தப்பு அண்ட் அவங்க பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சரி பண்ணிட்டு அவங்க முன்னேறுறாங்க. மேம்பட்ட பின்னூட்டங்களை நாடுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சிஸ்டன்ட். ஓகே, 2 நாள் படிச்சுட்டு 3வது நாள் படிக்காமல் இருக்க மாட்டாங்க. தீவிர முயற்சியும் பெர்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கிங், விடாமுயற்சியும் உடையவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஹை அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் இன் எஜுகேஷன். இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் எதுக்கு எஜுகேஷனில் இருக்கணும்? கல்வியில் அதன் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் இம்ப்ரூவ்ஸ் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஸோ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்னா என்ன? சாதாரண ஒரு மோட்டிவேஷனா அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க்கை செய்யறதுக்கு உதவும். பட் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்னா ஒரு அகாடமிக் இயரில் அவங்க வந்து எக்ஸல் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அவங்க வந்து கண்டினியூஸாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஃபீட்பேக் கேட்டு அதில் தப்பு தவிர திருத்திட்டு அதை வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட கோல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஸோ இதில் வந்து அவங்க கல்வியில் அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹையர் லெவலில், மோட்டிவேஷனில் இருக்கிறத விட வெரி ஹையர் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதனை ஊக்கம் கல்வித்திறனை மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் இனிஷியேட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லா ஊக்கமுமே இனிஷியேட்டிவ், மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேட் ரெண்டுமே இனிஷியேட்டிவ் வந்து கொடுக்கும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டியை எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மாணவர்களை வந்து முனைப்புடனும் பொறுப்புடனும் செயல்பட வைக்கும் ஊக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதனை ஊக்கம். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, மாணவர்களை முனைப்புடனும் பொறுப்புடனும் செயல்பட வைக்கிறது அப்படின்னு கொடுத்த ஆப்ஷன் ஏ வந்து ஆர்வம், ஆப்ஷன் பி வந்து அட்டென்ஷன். அட்டென்ஷனுக்கு தமிழில் என்ன? ஆப்ஷன் ஏ வந்து ஆர்வம், ஆப்ஷன் பி வந்து கவனம், ஆப்ஷன் சி வந்து ஊக்கம், ஆப்ஷன் டி வந்து என்ன ஊக்கம்? சாதனை ஊக்கம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஆர்வம் கிடையாது, கவனம் இல்லை, ஊக்கமா சாதனை ஊக்கமான்னு டவுட் வரும் உங்களுக்கு. சாதனை ஊக்கம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்டிங் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து சாதனை ஊக்கத்தை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்டல் சப்போர்ட். ஓகேவா? தாய்மார் மற்றும் தந்தையின் ஊக்கம் பாசிட்டிவாகவும் அதிகரிக்கும், நெகட்டிவாகவும் அதிகரிக்கும். ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் ஹையாக இருக்கும். பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவே இல்லை, சில பேரண்ட்ஸ்லாம் இந்த படத்துலலாம் பார்த்தோம்ல, நண்பன் படத்தில், நண்பனா எஸ் நண்பன் படம் தான், ஸ்ரீகாந்தோட அம்மா அப்பா வந்து அவங்க இன்ஜினியரிங் தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. பட் ஹீ வாண்ட்ஸ் டு பிகம் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாதப்போ அவன் வந்து ஏனோ தானோ இன்ஜினியரிங் தான் படிப்பான். அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் வந்தோடனே அவனோட சாதனை ஊக்கம் ரொம்ப அதிகமாகி அவன் அச்சீவ் பண்ணி பயங்கரமான ஒரு லீடிங் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆயிரும். ஃப்ளைட்லலாம் போவான் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். டீச்சரோடைய எக்ஸ்பெக்டேஷன். ஒரு குழந்தைகிட்ட இருந்து நம்மலாம் டீச்சர் ஆக போகிறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தைய நம்ம வந்து ஒரு நார்மல் குழந்தைய, நார்மல் லேர்னர், ஒரு ஆவரேஜ் லேர்னரை நம்ம ஹை ஆவரேஜ், தட் இஸ் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டை ஆக்கணும் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். தனித்தனியாக ஓவராலாக பேர் சொல்லி எதிர்பார்க்கணும். உங்ககிட்ட இவ்வளோ நான் எதிர்பார்த்தேன், நீ இவ்வளோதான் வாங்கியிருக்கேன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பாருங்க அடுத்த தடவை கண்டிப்பாக அது பண்ணும். ஓகே, ஸோ டீச்சர்ஸுடைய எதிர்பார்ப்புகள். ஓகே, அடுத்தது மூணு ஃபியர் இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க கூட படிக்கிறாங்கல்ல, படிக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, விளையாடுறவங்க, சொந்தக்காரவங்க, அவங்க கூட இருப்பாங்கல்ல, இமீடியட் என்விரான்மெண்ட்டில் இருப்பாங்கல்ல, அவங்க ஏஜில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப +or-5ன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கூட 5க்கு மேலே இருந்தாலும் பியர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், 5க்கு கீழே இருந்தாலும் பியர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அவங்க ஏஜுக்கு +or-5 இயர்ஸ் வந்து நம்ம பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய தாக்கம், அவங்களுடைய சேர்க்கை, இதை வந்து நம்ம
சும்மா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்க சேர்க்கை நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களோட சேர்க்கையில் ஃபுல் குட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் குட்டாக இருப்பாங்க. ஃபுல் நாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் நாட்டியாக இருப்பாங்க. ஃபுல் ஆர்டிஷியன்ஸாக இருந்தாங்கன்னா இவங்களும் ஆர்ட் மேலே தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதெல்லாமே வந்து பியூர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியோ கல்ச்சுரல் பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ அவங்க வளர்ற பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போ நான் அம்மா அப்பா 2 பேருமே ஒரு நல்ல ஆர்டிஷியன்ஸாக இருந்தாங்க, ஒரு நல்ல சிங்கராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தையும் சிங்கராக கொண்டு வருவாங்க, டாக்டராக இருந்தாங்கன்னா டாக்டராக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த இமீடியட் என்விரான்மெண்ட் இருக்கும். பட் சில எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்கு. செல்ஃப் கான்செப்ட் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஃபேக்டர். ஓகே, ஸோ இது எல்லாம் என்னதான் பாதிச்சாலும் அந்த குழந்தைக்கு செல்ஃப் இன்ஃப்ளூயன்ஸ், செல்ஃப் கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன பிடிக்குதோ அதுல தான் அது பற்று வைக்கும். நம்ம அதை வந்து பிடிக்காத ஒரு விஷயத்த திணிக்க அதுல வந்து அந்த குழந்தை என்ன பண்ணும், ரொம்ப ரிப்பல் ஆகி தான் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனுடைய தியோரிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஸ்லோவோட மோட்டிவேஷன் தியோரி பார்த்தோம். இப்போ வந்து அச்சீவ்மெண்ட்டினுடைய தியோரி பார்க்க போகிறோம். ஸோ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனோட தியோரி கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கலண்ட். ஓகே, மெக்கலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெக்கலண்ட் தியரி. மாஸ்லோ வந்து சாதாரண ஊக்கம், மெக்கலண்ட் அப்படின்றவர் வந்து சாதனை ஊக்கம். ஓகே, ஸோ இவர் டேவிட் மெக்கலண்ட் ஐடென்டிஃபைடு 3 டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனல் நீட்ஸ். ஓகே, ஸோ மோட்டிவேஷனல் நீட்ஸ் எத்தனை இருக்கு? 3 டைப்ஸ் இருக்கு. மாஸ்லோவை பொறுத்த வரைக்கும் 5 or 8 டைப்ஸ். இங்கே மெக்கலண்ட்டை பொறுத்தவரைக்கும் 3 டைப்ஸ். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் சாதனை தேவைகள், நீட் ஃபார் பவர் அதிகார தேவைகள், நீட் ஃபார் அஃபிலியேஷன் இணைவு தேவைகள் அப்படின்னு சொல்றாங்க. So need for achievement வெற்றியை நாடும் விருப்பம். ஸோ வெற்றியை நாடும் விருப்பம்னா என்னது? வெற்றி பெற்றே ஆகணும். அது வந்து அவங்களுடைய சமூக தேவைகளாக இருக்கலாம், உளவியல் சார்ந்த தேவைகளாக இருக்கலாம், சமூகம் சார்ந்த தேவைகளாக இருக்கலாம். இந்த வெற்றி பெறதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றது வந்து இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதிகார தேவைகள், சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல பேக்ரவுண்ட்லாம் இருக்கும், சொத்து பத்தெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் Group 1 பாஸ் பண்ணணும், ஐ வாண்ட் டு பிகம் அ கலெக்டர். அவங்க வந்து அதுக்காக அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் நீட்ஸ் வந்து பெருசாக இருக்கிறாது. அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், நான் வந்து எல்லாரை விட பெருசாக இருக்கணும், நான் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணணும், பவர் ஷுட் பி இன் மை ஹேண்ட், ரொம்ப அம்பிஷியஸாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து அதிகார தேவை அப்படின்றது வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். 3வது இணைவு தேவைகள். இணைவு தேவைகள் அப்படின்னா என்னன்னா என்னை சேர்ந்தவங்க எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, ஸோ நானும் அதனால இப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இணைவு தேவை. எனக்குன்னு தனியாக அது இல்லை, என்னை சார்ந்தவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, அதனால நானும் இப்படி இருந்தே ஆகணும் அப்படின்னு என்ன நானே நான் ஊக்கப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து நீட் ஃபார் அப்ளிகேஷன் அல்லது டிசையர் ஃபார் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் நட்புறவு பேண விருப்பம். நான் அவங்கள மாதிரி இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸாக இருந்தாங்கன்னா நான் ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டராக இருந்தேன்னா will they be accept and will they be respect myself? No, they will not even நம்மளை சேர்த்துக்க கூட மாட்டாங்க. ஒரு கெட் டுகெதர்னா கூட நம்மளை கூட அவனை எதுக்குப்பா கூப்பிடுறேன், நம்மளுக்கு ஈக்குவல் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இந்த 3 ஒன்று சாதனை தேவைகள், நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், நீட் ஃபார் பவர், நீட் ஃபார் அஃபிலியேஷன், இந்த 3 தான். ஸோ இதில் வந்து வந்து நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும், இங்கே 2வது நீட் ஃபார் பவர் வரும், 3வது நீட் ஃபார் அஃபிலியேஷன் வரும். ஸோ ஹை அச்சீவர்ஸ் டாமினேட்டட் பை என் ஆக் அப்படின்னா என்ன? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஏதோ டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஹை அச்சீவர்ஸ் ஆர் டாமினேட்டட் பை அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறேன், அச்சீவ்மெண்ட். ஓகேவா? ஸோ உயர் சாதனையாளர்கள் பெரும்பாலும் தன் சாதனை தேவையால் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் தான் இங்கே ரொம்ப பேசிக். நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா இங்கே எப்படி நம்ம உடல் சார்ந்த தேவைகள் இல்லைன்னா அடுத்த பார்ட்டுக்கே நம்ம நகர மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் தான் இங்கே மெக்கலன்ஸோடைய அச்சீவ்மெண்ட் தியரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பிங் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் இன் லேர்னர்ஸ். ஓகே, ஸோ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனா என்ன, அதனுடைய தியரி, அதனுடைய எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தேன். ஓகே, இப்போ ஆஸ் அ டீச்சராக நான் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனை எப்படி வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வளர்ப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். நம்ம பார்த்தோம் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனுடைய கோல் எப்படி இருக்கணும், ஹையர் லெவலில் இருக்கணும். சாதாரண மோட்டிவேஷனில் சாதாரணமாக இருக்கும், பட் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனில் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஹையர் லெவல் கோல்ஸாக இருக்கணும். ஆனால் நம்ம ஸ்கூல் குழந்தைங்க அப்படின்றதுனால நம்ம எப்படி இருக்கணும், ரியலிஸ்டிக் கோலாக இருக்கணும். இப்போ ஒரு ஃபெயில் ஆகிற குழந்தைய நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கணும் அப்படின்றது இட் இஸ் இம்பாசிபிள்.
ரைட்? ஒரு ஃபெயில் ஆகிற குழந்தைய பாஸ் பண்ணணும்னு சொல்றது அக்கார்டிங் டு தட் அது வந்து அச்சீவ்மெண்ட் கோல். ஓகே, ஸோ அதனால ஸ்கூல் குழந்தைங்கன்றதுனால ரியலிஸ்டிக் கோல், அது ஹையா கூட இருக்கலாம். இப்போ அந்த ஃபெயில் ஆகிற குழந்தைய ஒரு 50 மார்க் வாங்க வைக்கலாம் அதோட எபிலிட்டியை பொறுத்து. ஓகே, ஆனால் அது முடியுமா, பாசிபிள் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ உண்மையான இலக்குகளை அமைத்தல். இப்போ ஃபெயில் ஆகிற குழந்தைய போயிட்டு இல்லைம்மா நீ வந்து படிக்க மாட்ட, அதனால நீ என்ன பண்ணிடு அப்படின்னா டைரக்டாக வந்து இப்போ நீ 8th முடிச்சிட்டியா, ஓகே நீ டைரக்டாக டிகிரி முடிச்சிரு, 9th 10th எல்லாம் படித்தா அவனால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்பாசிபிள் கோல்ஸ்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்களோட எபிலிட்டியை பொறுத்த அளவுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எது ஹை இலக்கோ அதை தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அது வந்து நம்ம ஒவ்வொரு பர்சன் டு பர்சன், டீச்சருக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பர்சன் டு பர்சன் மாறும். ப்ரொவைட் டைம்லி ஃபீட்பேக். என்ன பண்ணணும், ஒரு தடவை அவங்கள மோட்டிவேட் பண்ணி விட்டுறாம, இப்போ நான் வந்து ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அவங்களுக்கு வந்து ஹை மோட்டிவேஷன், நீ வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா 50 மார்க்ஸ் எடுக்கணும். டுடே யூ காட் ஒன்லி 25 மார்க்ஸ், ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் யூ ஷுட் கெட் 50 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தின நாள் நான் பேப்பர் கொடுக்குற அன்னைக்கு மட்டும் மோட்டிவேட் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹை அச்சீவ்மெண்ட் கோல் ரீச் ஆக முடியுமா? முடியவே முடியாது. ஸோ அடுத்த நாள்லேருந்து நான் ஒரு டைம் டேபிள் கொடுக்கணும், இந்த தான் நீ இப்படி படி, அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வைக்கணும், அந்த டெஸ்ட்ல என்ன தப்பு பண்ணுது அந்த குழந்தை அப்படின்றத கூப்பிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீ நிறைய பண்ற, இல்லை கண்டென்ட் உன்னால மெமரி பண்ண முடியல, ஸோ இந்த கொஸ்டின் கேட்டால் இந்த 5 பாயிண்ட் மட்டும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டினை சின்னதாக சுருக்கி கொடுக்கறது. அதே மாதிரி ஸ்பெல்லிங் எரர் பண்றதா, இல்லை கிராமட்டிக்கல் எரர் பண்றதா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லையா, ப்ரெசன்டேஷன் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நேர்மறையான கருத்து வழங்குதல். அந்த ஃபீட்பேக் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க தப்பை திருத்துற மாதிரியும் இருக்கணும், அட் த சேம் டைம் என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்கரேஜ் அட்டானமி, சுயமாக செயல்பட ஊக்குவித்தல். ஸோ ஓகே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்லேருந்து அடுத்த எக்ஸாம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி அந்த பொண்ணு 50 மார்க்ஸ் வாங்கிடுச்சு, இல்லை 45 மார்க்ஸ் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஆல்சோ 50னா 50 தான் கிடையாது, 45 வாங்கினாலும் ஓகே, 55 வாங்கினாலும் ஓகே, +or-5 ஓகே தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா ஒரு அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு நம்ம திருப்பி அந்த ஃபீட்பேக் கொடுத்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ லைஃப் லாங் நம்மளால் அது கொடுக்க முடியுமா? முடியாது. ஒன்று சொல்லுவாங்க, இந்த சாங் தாகம் என்று சொல்கிறேன் மரக்கன்று ஒன்றை தருகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் மூவிலேருந்து வரும், அதுதான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தாகம்னு கேட்டோடனே தண்ணி கொடுத்துடணும். தாகம்னு கேட்டோடனே நம்ம மரக்கன்றை கொண்டு போய் கொடுத்தோம்னா அதில் எந்த மோட்டிவேஷனுமே இல்லை. ஓகே, தண்ணி தவிக்குது அப்படின்னு கேட்டோன்னே ஒரு ஒன் டம்ளர் ஃபுல் ஆஃப் வாட்டர் கொடுத்துடணும். லெட் தெம் குவென்ச் தேர் தர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அவங்களோட தாகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்து தாகம் வரும் இல்லையா, அப்போ வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ இருந்தே சொல்லி கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு மரக்கன்று வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மரம்லேருந்து மழை பெஞ்சு அந்த மலையை பிடிச்சி அந்த வாட்டரை பியூரிஃபை பண்ணி அந்த குழந்தை குடிக்கணும். ஓகே, ஸோ அது வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். மோட்டிவேஷன் கொடுக்கும் போதே சைட் பை சைடு என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். நீ தான் பண்ணணும், நான் உன் கூடயே வந்துட்டு இருக்க முடியாது, நீ தான் பண்ணணும் அப்படின்ற அந்த என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெகக்னைஸ் சக்சஸ் அண்ட் எஃபர்ட்ஸ். ஒரு வேளை அந்த குழந்தை 45 மார்க்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா we have to recognize. ஸோ that is reinforcement அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எடுக்கலை அப்படின்னா பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் எடுத்துருச்சுன்னா அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு 5 ரூபாய் சாக்லேட் in front of every students, it matters more. or else காசே செலவு பண்ண வேணாம், வாயிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஐ எம் ஜஸ்ட் ட்ரையிங் பட் ஷீ ப்ரூவ்ஸ் தட், உள்ள தூங்கிட்டு இருந்த புலியை வந்து நான் எழுப்பி விட்டுட்டேன், இனிமேல் அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது, ஷீ வில் பி யுவர் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் வி ரியலி ஸ்போக் தெம் வெரி நைஸ்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். ஓகே, ஸோ இந்த கால குழந்தைங்களுக்கு அதுதான், நம்ம திட்டுறதை விட அவங்கள தட்டி கொடுத்தோம் அப்படின்னா திட்டமும் செய்யணும், திட்டாம இருக்கவே முடியாது, திட்டமும் செய்யணும். பட் அட் த சேம் டைம் இந்த ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா, திட்டுற ரேஷியோ கம்மியாயிடணும், அவங்கள புகழ்ந்து அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குற ரேஷியோ வந்து அதிகமாகிடணும். ஸோ அதான் சொல்றாங்க, வெற்றி மற்றும் முயற்சிகளை பாராட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் தியோரியான ஆப்ரஹாம் மேஸ்லோவுடைய ஹைராரிக்கல் நீட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் பார்த்தோம். வாட் இஸ் த எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் ஆஃப் அல்லது எஜுகேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்றத பார்த்தோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்றத பார்த்தோம். தியோரி மெக்கனால்டுடைய தியோரி அதில் 3 பார்த்தோம். ஒன் இஸ் சாதனை தேவை,
ரெண்டாவது வந்து அதிகார தேவை, மூணாவது வந்து இணைவு தேவை. இந்த 3 தான் மெக்கலன் வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து எப்படி வந்து இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதோட வந்து இது முடிஞ்சிருது. நம்ம அடுத்த டாபிக்ல இருந்து நம்ம டைட்டில் டாபிக், தட் இஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் பர்சனாலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevisionias.com.